ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 9 பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் பெரிய சுழி. இந்த சாப்டர் 2 பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 2 இது. ஓகேங்களா? பார்ட் 1ல் பெரிய சுழி நடுவில் எழுதணும் அப்படின்னா நடுவில் பெரிய சுழி எழுதணும்னா அது மெல்லின எழுத்துக்களை குறிக்கிறத பார்த்தோம். அதாவது இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இது அதுக்கு அடுத்த வர கா, சா, டா, தா, பா, ரா அதை வச்சுக்கிட்டு இது என்ன சவுண்ட்ஸ்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நம்பி அப்படின்னா நா பெரிய சுழி பா எழுதுவோம். இது பா, அதனால இது இம்மு அப்படின்ட்டு. அடுத்த எடுத்துக்காட்டு பந்து. பா பெரிய சுழி து, இது து, அதனால இது இன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கங்கை. கா பெரிய சுழி கை, இது கா, அதனால இது இங்கு. பண்டம். பா பெரிய சுழி டா இம்மு, இது டா, அதனால இது இன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? இதில் இந்த இம்பா இருக்குங்க இல்லையா, இது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பெரிய சுழி எழுத மாட்டோம். இப்போ ஒரு வார்த்தையில் உயிரெழுத்து வந்துடுது ஸ்டார்டிங்லே, அதுக்கப்புறமா இம்பா வருதுன்னா நம்ம இம்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் முன்னாடி படிச்சிருக்கோம். எம்மை அழுத்தி எழுதுறது, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு எழுதுறது தான் வாட்டமாக இருக்கும், டக்குன்னு எடுக்க முடியும். இப்போ அம்பலம், இந்த வேர்டு பாருங்கள். ஆ கூட்டல் இம்பா கூட்டல் லம், இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். இதை எப்படி எழுதுவாங்கன்னா ஆ இம்பா லம். இதில் இம்பா நடுவில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சுழி எழுதக்கூடாது. இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? இதுக்குண்டான வவல்ஸ் அம்பலம் அப்படின்னு சொல்லி. அடுத்து அம்பிகை. இது எப்படி பிரிக்கலாம்? ஆ கூட்டல் இம்பா கூட்டல் கை, இப்படி பிரிச்சுக்கலாம். அப்போ ஆ இம்பா கை அம்பிகை, இதுக்குண்டான வவல்ஸ் நம்ம வச்சிடறோம். இதில் இம்பா நடுவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய சுழி எழுதக்கூடாது. அடுத்து சுழி ஆரம்பத்தில் வந்துச்சுனாலுமே சரி, ஓகேங்களா? அதாவது சா, சரிங்களா? சுழி ஆரம்பத்தில் வந்துருச்சுனாலுமே நம்ம இம்பாக்கு பெரிய சுழி எழுத மாட்டோம். ஓகே, இப்போது சாம்பல் இந்த வார்த்தை இருக்குது. இது எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். சா கூட்டல் இம்பா கூட்டல் இல், இது எப்படி எழுதுறது பாருங்கள். நடுவில் இம்பா இருக்குன்னு சொல்லிட்டு சுழி எழுதக்கூடாது. சாம்பல் இந்த மாதிரி எழுதணும். இந்த இம்பாவை அழுத்தி எழுதணும். ஏன்னா எம்மை அழுத்தி எழுதுனா அதுதான் இம்பா. இப்போ வவ்வல், இதுக்குண்டான வவ்வல் சாம்பல். அடுத்து செம்பு. சே கூட்டல் இம்பா கூட்டல் உ, இப்படி பிரிச்சுக்கலாம். அப்போ சுழி இம்பா சே பு, செம்பு அப்படின்னு சொல்லிட்டு. உயிரெழுத்து வந்துச்சுனாலும் சரி, சுழி முன்னதாக இம்பா முன்னாடி வந்துச்சுனாலும் சரி, ஃபுல் ஸ்டோக்ஸ் தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அடுத்து கீழ்கோடுகள். கீழ்கோடுகளுக்கு அடுத்து வர இம்பா, கீழ்கோடுன்னா மேலேருந்து கீழே எழுதுகிற ஸ்டோக்கு, இந்த மாதிரி. இதுக்கு அப்புறம் வர இம்பா ஃபுல் ஸ்டோக்ஸ் தான் எழுதுவாங்க. இப்போ கதம்பம். இதில் க த இம்பம் இப்படி சொல்லிட்டு எழுதுறது. இப்படி எழுதக்கூடாதா, தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தப்பு கிடையாது. அதை விட இது எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? குடும்பம். கூடு இம்பம், இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம், தப்பு கிடையாது. இது எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஜம்பம். ஜா இம்பா இம், இப்படி எழுதக்கூடாதா? ஜா இம்பா இம், இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இது எழுதுறது ஈஸியாக இருக்கும். வாட்டமாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கீழ்கோடுகளுக்கு அடுத்து வர இம்பா இந்த மாதிரி எழுதுவாங்க. சரிங்களா? வபல்ஸ் கொஞ்சம் கரெக்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா மற்ற இடத்துலலாம் எப்பயும் போல் இம்பாக்கு நடுவில் பெரிய சுழி எழுதிடுவாங்க. ஓகேங்களா? நடுவில் பெரிய சுழி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து பா இருக்கிறப்ப முன்னாடி இருக்கிறது இம் அப்படின்ற மாதிரி. ஆ ர இம் ப இம், இது பா, அதனால் இங்கே இருக்கிறது இம்முன்னு நம்ம படிக்கணும். ஆரம்பம். அதே மாதிரி
கிளம்பு, கி ல பெரிய சுழி பு, இது வந்து பா, அதனால இது வந்து இம்மு, அதனால கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. குழம்பு, கு ழா பெரிய சுழி பு எழுதுறோம், திரும்பியும் இது பா, அதனால இது வந்து இம்மு. ஓகே, குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க வேண்டியது. கரெக்டாக பபிள்ஸ் மட்டும் வச்சிருங்க. அடுத்து அவசரம். இந்த வார்த்தையை நம்ம எப்படி எழுதுவோம்? ஆ எழுதிட்டு சா எழுதிட்டு ரா எழுதிட்டு இம் எழுதிடுவோம். அவசரம். வழக்கம், இதை எப்படி எழுதுவோம்? வ ழ இக்கம், இப்படி நம்ம வந்து எழுதுவோம். அத்தியாவசியம், இது எப்படி எழுதுவோம்னா தி சா யா இம், இப்படி நம்ம வந்து எழுதுவோம். லாஸ்ட்ல வந்து இருக்கிற சுழி இம்ம குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே அவசரமான அப்படி வந்துச்சுன்னா அவசரம் எழுதிட்டு பெரிய சுழி போட்டுருவோம். ஓகே, ஒரு பெரிய சுழி போட்டு நடுவில் வந்து சுழி வந்துச்சுனாலே வந்து சா ஆயிரும், சின்ன சுழி இருந்துச்சுன்னா. கரெக்டுங்களா? அதனால இது சின்ன சுழி கிடையாது, இது பெரிய சுழி, அங்கே இம் இருக்கு அப்படின்றது காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சுழி வந்து போட்டுக்கிறாங்க. அவசரமான, அவசரமாக அப்படின்னு வந்துச்சுன்னா அவசரமாக, சின்ன சுழி இருந்துச்சுன்னா சாவை குறிச்சிடும். கரெக்டுங்களா? அதனால பெரிய சுழி போட்டு இந்த இடத்துல இம் இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. வழக்கமாக, வழக்கமாக, வழக்கமான, பெரிய சுழி வந்து எழுதணும், சின்ன சுழி எழுதணும் அப்படின்னா அது சாவாயிரும். ஓகேங்களா? அந்த இடத்துல இம் இருக்கு அப்படின்றது காட்டுறதுக்காக நம்ம வந்து பெரிய சுழி எழுதணும். அத்தியாவசியமாக, அத்தியாவசியமாக, அத்தியாவசியமான, பெரிய சுழி. ஓகேங்களா? இதோட இந்த சாப்டர் வந்து முடியுதுங்க. பயிற்சி 29 கொடுத்துருக்குறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான தனிக்குறி சொற்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.